So hi, this is Asha from Budget Friendly Tailor. இன்னைக்கு தான் நம்ம இந்த ட்ரெஸ்ஸோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஸ்டிச்சிங் வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த தாவணிக்குரிய அளவு வந்து மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த தாவணிக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாட்டம் தனியாகவும் டாப் தனியாகவும் தான் கட் பண்ணியிருந்தோம். இதுவும் மெஷர்மெண்ட்டு, அதாவது ஃபுல் லென்த்தில் நம்ம அவங்களோட இடுப்பு, அதாவது தொப்புள் இருக்கிற இடம் வரைக்கும் ஃப்ரண்ட்டோட லென்த்து ப்ளஸ் பேலன்ஸ் வந்து இந்த பாட்டமாகவும் இருக்கிற மாதிரி தான் மெஷர்மெண்ட் எடுப்போம், அதில் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான அளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இதை வந்து பெல்ட்டு இங்கே நம்ம இந்த இடத்துல தான், அதாவது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு இடமும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல முடிகிற மாதிரி தான் பெல்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ இதுக்குரிய லென்த் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து ஷோல்டரோட இடம் வந்து எவ்வளோ லென்த்தோ, அதாவது 12 ஆர் 13, அப்போ 12 இன்ச்சு. ஸோ இந்த ஃப்ரண்ட்டு வந்து 12 இன்ச்சு, அதே மாதிரி பேக்கும் வந்து 12 இன்ச்சு தான் வைக்கணும். ஸோ ஹிப் பெல்ட்டு இந்த மாதிரியே பின்னாடி வந்துச்சுன்னா, ஸோ பின்னாடி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும், சரிங்களா. ஸோ பின்னாடி இப்போ இந்த இது முந்தி மாதிரி இப்படி வச்சு கீழே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தான் விடுவோம் பேலன்ஸ் வந்து. அப்போ அதை வந்து பின்னாடி அட்டாச்சாகவும் கொடுக்கலாம். அதாவது பேலன்ஸ் கிளாத் இருக்கிறத பொறுத்து, இல்லை நம்ம என்ன மாதிரி தைக்கணும்னு ஐடியா வச்சுருப்போம். ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே 12 இன்ச்சு ஆர் 13 இன்ச்சு வச்சுட்டு பேலன்ஸ் வந்து ஃபுல்லாக அப்படியே பெல்ட்டுக்கு பின்னாடி நம்ம அப்படியே கட்டுற மாதிரி விடுற மாதிரியும் இருக்கலாம். அல்லது அதே 13 இன்ச்சை பேக் சைடு வச்சு இந்த மாதிரி இங்கிட்டு டையப்பும் பண்ணிடலாம், அதாவது ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இதுக்குரிய மெத்தடு. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தனால தான் இப்போ நான் டக்குன்னு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கான வீடியோ வந்து இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இவ்வளோ தான். என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் எவ்வளோ தூரமோ அந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டோட அகலம் ப்ளஸ் உயரம் இருக்கணும். அதே மாதிரி பேக் சைடு பின்னாடி, அதாவது 2 பேட்டர்னில் நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து எக்ஸஸாக இருந்தனால பின்னாடி விடுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஹிப் பெல்ட்டுக்குள்ளே போய் அது கவர் ஆயிரும். அப்படி இல்லை, இவ்வளோ துணி இல்லை அப்படின்னா சில பேருக்கு இந்த பெல்ட்டோடய அட்டாச் ஆகிற மாதிரியும் வச்சுக்குவாங்க. ஸோ இந்த இதை வந்து பின்னாடி வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதாவது இந்த பின்னாடி சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச்சிங்கோடு முடிச்சிடலாம். ஸோ அப்போ வந்து இதை கழட்டிட்டு நம்ம இதை வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஷோல்டரில் பின் பண்ணிவிட்டு டைப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து இதோட மெத்தடு, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி 2-3 மெத்தடில் வந்து நம்ம இதை ட்ரை பண்ணலாம். இதுதான் வந்து இந்த தாவணிக்கு அதாவது நீங்கள் கேட்டது, சரிங்களா. ஸோ நான் அந்த மாதிரி மாடுலேஷனில் தான் வச்சுருக்கேன். இது பேலன்ஸ் கிளாத் எக்ஸஸ் நிறையா இருந்தனால நான் அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ளோட்டு வர்ற மாதிரி இந்த இடம் வரைக்கும் லென்த் வர்ற மாதிரி விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்டிச்சிங் எந்தளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம்.